குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 29/6/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று மாலை 3:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 10:46 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் இரவு 8:52 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் மாலை 3:58 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் காலை 10:46 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:46 வரை மகம் நட்சத்திரம், பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்று என்ன செய்யலாம் அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைய தினம் சனிக்கிழமை, அஷ்டமியும் இருக்கு. சனிக்கிழமையா இருந்தாலும் இன்றைய தினம் அஷ்டமியும் இருக்கு. அஷ்டமி இருக்கிறதுனால 7 நாட்டு சனி, சனி மகா திசை, அதே போல அர்த்தாசிரம சனி, விரயச்சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரி இருப்பவர்கள் இன்றைய தினம், இப்ப நேத்து மாலையே பார்த்தீங்கன்னா பைரவருக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் இது மாலை வரைக்கும் இருக்கிறதுனால காலையில அரச மரத்தையும் சுத்திட்டு பைரவருக்கு தீபம் ஏத்திட்டு அரச மரத்தையும் சுற்றி வந்தால் நிறைய நன்மைகள் உண்டு. நிறைய சொல்லலாம். ஆனா அது நிறைய விஷயத்த நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதையே சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா யார் ஒருவர் சனிக்கிழமையில அந்த 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு 11 தீபம் ஏத்தி அரச மரத்தடியில விநாயகர் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, 12 தீபம் இல்லை 11 தீபம் ஏத்தி 11 சுத்து சுத்தி வந்து பைரவரையும் வழிபாடு பண்ணணும், சனி பகவானையும் வழிபாடு பண்ணணும். இதை வாரம் யார் ஒருத்தர் செய்கிறார்களோ அவர்களுக்கு பண வரவு, அதே மாதிரி கடன் தீரும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இது வாரம் செய்யணும். ஒரு வாரம் செஞ்சுட்டு வரலையேன்னு கேட்கக்கூடாது. வாரம் யார் ஒருத்தர் இதை செய்றீங்களோ அவங்களுக்கு தன வரவு சிறப்பா இருக்கும், விரைவில் கடன் அடை. சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஏலக்காய், மட்டும் 5 ஏலக்காய், அது கூட விரலி மஞ்சள் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கோச்சாரத்தை பார்க்க. மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்கிர பகவானும், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மேஷத்தில் அங்காரக பகவான், ரிஷபத்தில் குரு பகவான். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் காலில் விழுந்து குமுறுறோம் இல்லைங்களா? சிறியவர்கள் காலை பெரியவர்கள் தொடும்போது சிறியவர்களின் சக்தி குறைந்து விடும். ஆனா பெரியவர்களின் காலை சிறியவர்கள் தொடும்போது அந்த சிறியவர்களுக்கு சக்தி அதிகமாகும். அதனாலதான் நமக்கு நம்மளை விட வயது மூத்தவர்கள் நம் காலை தொட அனுமதிக்க கூடாது. ஏன்னா நம்மளை விட சிறியவர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க காலை நம்ம போய் தொடும்போது அவங்களுக்கு சக்தி குறைஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். சிறியவர் காலை பெரியவர்கள் தொடும்போது சிறியவர்களின் சக்தி குறைந்து போயிடும். அதனாலதான் அந்த காலத்துல இருந்தே மூத்தவர்களுடைய காலை தொட்டு வணங்குவதுன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா
பெரிய மகான்கள் அவங்க இவங்க அப்படின்னு பார்க்கும்போது வயசானவங்கலாம் தொட்டு கும்பிடுறாங்க. அது செய்யக்கூடாது. அது ரொம்ப தவறு. அதனால சிறியவர்கள் காலை பெரியோர்கள் தொட்டு வணங்கக்கூடாது. அதுவும் கோவில்லலாம் சுத்தமா விழுந்து வணங்கவே கூடாது. யார் கால்லயும் கோவில்லலாம் விழுந்து வணங்கக்கூடாது. அது வணங்கினால் அது மிகப்பெரிய பாவம். சரிங்களா? அது செய்யாதீங்க யாரும் இனிமே தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். சரி. இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள்லாம் உண்டாகும். வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தரவு. அதேபோல எந்த ஒரு செலவு செய்தாலும், அது தேவையா? தேவையில்லையா? அப்படின்றத யோசிச்சு, விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். ஆன்மீக பணிகளை ஈடுபடுவதற்கான ஒரு சூழல் சிறப்பாக இருக்கு. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாள் முயற்சி திருவினையாக்கும். அதிர்ஷ்ட வடக்கு திசை திசையென 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைக்கும். வெற்றி நிறைந்த ஒரு நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பு ஏற்படும். எதையும் சமாளிக்கும் திறன் இன்னைக்கு ஏற்படும் உங்களுக்கு. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் ஏற்படும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதனால நல்ல ஒரு வாய்ப்பும் புதிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர் சாமர்த்தியம் எல்லாம் பிறக்கும் இன்னைக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். அதன் மூலம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலும் அனுசரித்து நடந்தால் ஆதாயம் இன்னைக்கு நிறையவே கிடைக்கும். வெளியூர் பொருட்கள் மீது மேன்மை உண்டாகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். வியாபார இடமாற்று குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இறை சார்ந்த பணியில ஆர்வம் உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும். அதாவது புதுசா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து முடியெடுங்கள். வாங்கலாமா வேண்டாமா, இது எதற்கு வாங்குறோம் அப்படின்றத யோசிச்சு சிந்தித்து அந்த கடனை வாங்குங்கள். இல்லைன்னா கடன் அதிகமாகிடும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்லாம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதளவில் ஒரு விதமான சோர்வுலாம் ஏற்பட எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனை மனதில் ஏற்பட்டு அதனால குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டாகும். சகோதர வழியில அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த துறையில பொறுமையை கையாள்வது மிகவும் நல்லது. மறைமுகமான பேச்சுக்களால் சில மாற்றங்கள் ஏற்படும்.
இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா செல்ஃபி எடுங்க. செல்ஃபி எடுத்து அது கோணல் மாணலா எடுக்கணும், அழகா எடுக்கக்கூடாது. ஒரு 2 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெலீட் பண்ணிட்டு போங்க. சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இன்னைக்கு உடல்ல அதிகமா இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் மனசுல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனசளவுல இருந்து வந்த தயக்கங்கள்லாம் விலகும். சகோதர வழியில உதவிகரம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். போட்டிகள்ல எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலையை கூட திடீரென முடியும் அப்படின்ற ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இன்னைக்கு அமையும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிசய மேற்கு திசை அதிசய 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தயக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் இன்னைக்கு விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலன்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் மறையும். சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த முடிப்பீங்க. அதே போல விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் சாதகமான சூழல்லாம் உண்டாகும். இன்றைய நாள் உறுதி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசய 8ஆம் எண் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கும் மனோபக்குவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். பெரியோர்களின் ஆதரவு நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உங்களோட வேலை செய்பவர்கள், சக ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படுங்கள். புதுமையான விஷயத்துல தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசய எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். புதிய வேலைக்கான உதவிகரம் கிடைக்கும். அதே போல புதிய மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் வீட்டிற்காக. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. தொழில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடையாக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதர வழியில ஆதாயம் கிடைக்கும். சவாலான வேலையெல்லாம் சாதாரணமாக செய்து முடிச்சிருவீங்க. இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். அரசு விஷயங்களில் பொறுமை தேவை. தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்கள். வியாபார பணிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் எதிரிகள், பகைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசய எண் சிவப்பு எண் அதிசய எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத சில தன வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவு இன்னைக்கு நிறையவே இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபார விஷயத்தில் சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பொறுமையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசை தெற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பொறுப்புகள் அதிகமாக கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த பொறுப்புகளால வேலை அதிகமாகிறதுனால சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. சில விஷயத்துல புதிய அனுபவம் ஏற்படும். மனதளவுல புதிய சிந்தனைகள் பிறக்கும். பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்து சில காரியங்கள் இழுபறியாக முடியும். உறவினர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள். அதே மாதிரி இன்னைக்கு செலவுகளும் கூடும். விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. எல்லோரிடத்திலும் இன்னைக்கு அன்பாக இருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுல ஒரு இழுபறி இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.